பெயர் ஆதித்யன். அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 22/7/2024. 22/7/2024. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 4:51 4:51 PM. பிறந்த இடம் ஐயா? கள்ளக்குறிச்சி மேடம். கள்ளக்குறிச்சி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ராசி மகர ராசி, திருவோண நட்சத்திரம், தனுசு லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? ஐயா கிட்ட பேசலாம். கள்ளக்குறிச்சி. குழந்தை வந்து 3-4 மாத குழந்தையா? ஆமாங்க சார். வணக்கம் சார். நல்லா இருப்பீங்க. தனுசு லக்னம், திருவோணம். ஆடி திருவோணங்க. பௌர்ணமினா தான் என் கண்ணு அப்படியே பளிச்சுன்னு அடிக்குமே. ஐயா ஆமாங்க சார், நன்றி சார். ஆடி திருவோணத்தில் 8-12 இடங்கள் சுபத்துவமாகி கள்ளக்குறிச்சியில் இருக்காமல் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் ஜெயிக்க போகின்ற 2034 ராகுதிசையை ஆரம்பிக்க போது. ராகுதிசையை குருவின் வீட்டில் இருக்குது. அட்டகாசமான ஜாதகங்க. ராசிநாதன் வலுத்து ராசிநாதன் ஆட்சியாகி லக்னாதிபதி மங்கள யோகத்தில் அமர்ந்து அருமையான யோக ஜாதகங்க. நல்லா இருக்குங்க ஜாதகம். இவர் வந்து டாக்டர் மாதிரியான மருத்துவ படிப்புகள் தாங்க படிப்பார். நன்றிங்க. எழுதி தரேன். வருது. இன்னைக்கு என் லைவ்ல நான் என்கிட்ட பேசினதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அப்படியே வச்சிடணும். குருஜி இப்படி சொன்னாருன்ட்டு. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு சிரிப்பாக இருக்கும். நன்றிங்க. அதான் உங்க ஃபாலோவர், நானும் உங்களை பார்த்துட்டு இருப்பேன். சரி. லக்னாதிபதி லக்னம் 6ல் குரு மறைஞ்சாலும் கூட நல்லா தான் இருக்கிறார். அருமையான யோக அமைப்பு தான். சுக்கரனுடைய வீட்டில் சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம், இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். பௌர்ணமி சந்திரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறது யோகம். நன்றிங்க. அதனால நல்லா இருக்கு ஜாதகம். 10 வயசு மேல வர ராகு தசை எப்படிங்க இருக்கும்? குருவின் வீட்டில் இருக்கிற 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு அப்படிலாம் பெரிய ஒன்றும் இதை கொடுத்துட மாட்டார். அதாவது 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு அம்மாவை கெடுப்பாருனாலும் காரகனையும் பார்க்கணும். சந்திரன் வலுவாக இருக்கிறார்ல, அம்மாவை பிரிப்பார்னு அர்த்தம். எங்கன்னா கிளாஸ் ஸ்கூலுக்கு இப்போ போய் ஹாஸ்டலில் போய் படிப்பார், வெளிநாட்டில் படிப்பார், அப்படி போகும். கல்விக்கெல்லாம் எதுவும் தடை இருக்காது இல்லைங்க? கல்விக்கெல்லாம் கண்டிப்பாக தடை இருக்காது. கல்விக்கு காரகனாகிய சனி குரு வந்து ஓரளவு புதன் வந்து அதிநட்பு வீட்டில் இருக்கிறாரு. அதிநட்பு வீட்டில் சந்திர அதியோகத்தில் இருக்கு. ஆமாம், அந்த சந்திர அதியோகம் தாங்க ரொம்ப முக்கியம். சனி பார்த்தாலும் சந்திர அதியோகம் இருக்குல்ல. ஆமாங்க. காரகன் வலுவாக இருக்கிறார். அது வந்து ஒரு பெரிய நல்ல அமைப்பு. ஆகவே சந்திர நல்லா இருக்குங்களா? அப்பா அம்மாவுக்கு பௌர்ணமி யோகம்னாலே நல்லாயிருக்கும். 9ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரு. 4ஆம் அதிபதி ஒரு நிலையில் மங்கள யோகத்தில் இருக்கிறாரு. எல்லாமே நல்லா தானே இருக்குது. ராகுதசை அப்படிலாம் பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக செஞ்சிடாது. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிடுவேன். அது நேக்காக வேறு மாதிரி பாலிசாக சொல்லுவேன். தாய்க்கெல்லாம் வந்து சில நேரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாய்க்கு கண்டமா அப்படி இப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலே தாய்க்கு ஒன்றுமே கிடையாது. தாயை பிரிய வைப்பார். தாயை பிரியத்தானே படிக்கிற குழந்தைங்க ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கும், அல்லது வெளியில் போய் படிக்கும், வெளிநாட்டில் படிக்கும், வெளி மாநிலத்தில் படிக்கும். அதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்கத்தானே செய்யுது. சரியா? சரிங்க ஐயா. அடுத்து வர செவ்வாய் தசை வந்து 6ல் இருக்க உடல் ரீதியாக ஏதாச்சும் கொடுக்குங்களா? 6ல் இருக்கும்போது உடல் ரீதின்னு நான் சொல்ல மாட்டேங்க. 6 8ல் மறைஞ்சிருக்கிறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனாலும் சுபத்துவமாக இருக்கிறார். யோகாதிபதியாக இருக்கிறார். குழந்தை போய் எங்கேயா கடனா வாங்க போதே? இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. ஏதாவது கொஞ்சம் விளையாட்டுத்தனமான படிப்புல அமைப்புல விளையாட்டுத்தனமாக இருக்கிறது, ஒரு 10 மார்க் குறையிறது, அப்படி தான் இருக்கும். மற்றபடி இந்த ஜாதகம் உண்மையிலே யோக ஜாதகம். கவலைப்படாதீங்க. பௌர்ணமி யோகம் வந்து 1000 இது அமைப்புகளுக்கு சமம். ஓகேங்க. இப்போ வந்து படிப்புல மருத்துவத்துறையில இருக்குங்களா? மருத்துவத்துறை தாங்க படிப்பார். ஏன்னா புதனை சனி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு புதன் சுபத்துவம் ஆகிறார். இந்த ஜாதகர் மருத்துவத்துறை, மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்புன்றதுல மருத்துவம் தான். ஏன்னா 10ஆம் இடம் ராசிக்கு லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு ஒரு நிலையில் குரு தொடர்பு கொள்ளணும், சூரியன் தொடர்பு கொள்ளணும், நிறைய சொல்லியிருக்கிறேன். இந்த குழந்தை மருத்துவத்துறையில் தாங்க வரும். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. நன்றிங்க ஐயா. அழைத்ததற்கு